உன் பக்கத்துல ஒரு குட்டி இருக்கணும், இல்லன்னா முட்டி முட்டிக்கு பேத்துருவேன். ஐயா, நீங்க முட்டிக்கு முட்டி தட்டினால நான் சாணி தாங்க போட முடியும். நீ சாணி போட்டா அவர் வரட்டியா தட்டி வித்துக்குவாரு. கணக்கு பையனை கட்டி போட்டு புண்ணாக்கு தண்ணி எல்லாம் காட்டு. பால் மட்டும் கறந்துடாத. வரட்டா? ஏட்டையா, இருந்து காஃபி சாப்பிட்டு போங்களே. இருக்கட்டும், டியூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். காலையில குடுக்கற காப்பியே மாலையில இருந்து சாப்பிடுவீங்களா? 3 நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டா கூட உன் பொண்டாட்டி கையால காபி சாப்பிட்டா சுட சுட சுடன்னு இருக்கையா கையாது. வரட்டா? ஏட்டா, இரு உனக்கு வேட்டு வைக்கிறேன். ஏய் ஏய், உன்னை தாண்டி போடி உள்ள, போடி உள்ள. அப்பா, என்ன மாமா டில்லி எருமை மாதிரி கொழு கொழுன்னு இருக்காருப்பா. மாமாவா? ஆமா. அப்படியே அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பழத்திருக்கா. ஐயா, என்ன இதுக்கே இப்படி கோவப்படுறீங்களே? நான் எருமையா இருக்கும் போது உங்க பொண்டாட்டியை எப்படி எப்படி பாத்துருக்கேன் தெரியுமா? இங்கதானே குளிப்பாங்க. எப்படி எப்படி பார்த்தானோ நானே முழுசா பார்த்தது. பூன ஜோசியம் போன ஜோசியம். அப்பா. அப்பா, 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 அப்பா. ஏமா பெறான்ற பெருசாலி மாதிரியே பூன ஜோசியம் பாக்கலாம்ப்பா. பூனை ஜோசியம் என்னடா அது? எலி ஜோசியம் கிளி ஜோசியம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பூனை ஜோசியம் வந்துருச்சா? இன்னும் கொஞ்ச நாள் போனா பண்ணி குட்டியும் பழக்கி விட்டுவானுங்க போல இருக்கு. பூனை ஜோசியா வாயா. தோ வந்துட்டேன். என்ன அது பூனை ஜோசியம் புதுசா இருக்கு? இதுல பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல ஜோசியத்தை பாருங்க. அப்படியா? எங்க பூனை எடுத்து விடு பாப்போம். இந்தாடி, எங்க போயிட்டு வர? பக்கத்துல ஏட்டு வீட்டுல அவங்க பிள்ளைய ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, பாவம். காலையில இருந்து அவங்க சோறு தண்ணி எதுவும் இல்லாம கவலையே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சூடா இட்லி சுட்டேன். நான் சுட்ட இட்லின்னா ஏட்டுக்கு ரொம்ப பிடிக்குமில்ல, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு பழைய சோறு, ஏட்டுக்கு இட்லியா? உடம்ப பாத்துக்க துப்பு இல்ல. ஜோசியம் கேக்குது ஜோசியம். யோ, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், முதல்ல அதுக்கு ஜோசியம் பாரு. என்னங்க இது? பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, இதுக்கு போய் கல்யாணங்கிறீங்களா? என் பொண்டாட்டி நடக்கிறது சரியில்லையா? இப்பவும் அப்பவும் இருக்கா. பார்த்தா முழுகாம இருக்க மாதிரி தெரியலையே. முதல்ல உன் பூனையை சீட் எடுக்க சொல்லியா? பூனெல்லாம் சீட் எடுக்காதுங்க, நான் தான் எடுப்பேன். அடட, உங்க பொண்ணுக்கு எரும தோஷம். மனுஷனுக்கு கடுப்ப கலப்பாரு. ஜலதோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன புதுசா எரும தோஷம்? உங்க பொண்ணு தானங்க எருமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கம் வைக்குது. இப்ப அந்த எருமை செனையா இருக்கு, அதனாலதான் உங்க பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு. அதுக்கு பேருதான் எரும தோஷம். அதுக்கு என்னையா வழி? ஒரே வழி, யார் கண்ணிலையும் படாம கோவில் குளத்துல முழுகி 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு 10 தெருவை எரும மாட்டோட சுத்தி வந்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு ஏத்த அருமையான மாப்பிள்ளை கிடைக்கும்.